ஹாலி. யார் தனக்கு என்ன செஞ்சாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொடுக்கறது ஹாலி. அதிகபட்சமான அன்புருவமாக மாறுறதுக்கு ஹாலி. நம்மையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கும் எல்லாமே நம் மனதுக்குள்ள புரிந்து கொள்றதுலதான் இருக்குது. அந்த புரிதலை புரிந்து கொள்றதுக்கு ஹாலி உதவும். பரிபூரண அன்பு எல்லா பயத்தையும் வெளியேற்றிடும். அன்பு, சகோதர பாசம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இது முழு தன்மையில ஏற்படுது. சுயநலமில்லாத அன்பு பிறரை கண்டு பொறாமப்படாம எல்லாத்திலையும் தான் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களோட முன்னேற்றத்துக்காக மன நிறைவோடு உதவி பண்ணக்கூடியவர்கள் இந்த ஹாலி மனிதர்கள். பதிலுக்கு எதையும் விரும்பாம அன்பை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பரஸ்பர ஒற்றுமையும் நல்லொழுக்கத்தையும் நல்லெண்ணத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஹாலி. உறவு முறைகள்ல விரிசலைகளை சரி செய்யும். மனதில் இருக்கக்கூடிய அன்பை பெருக்கி அமைதியை உண்டாக்கும். இந்த பங்காளி சண்டை, சொத்து சண்டை, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, பாக பிரிவினால ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த ஹாலி தொடர்ந்து எடுக்கும் போது இது எல்லாமே சமரசமா ஆகும். அன்பு என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்தியில் ஒன்று. அது வெறும் மனித உணர்வு மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தையே இணைக்கும் ஒரு ஒரு தெய்வீக ஆற்றல். ஹாலி என்பது, அதாவது அன்பு என்பது அனைத்து உயிர்களையும் பொருட்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு பிரபஞ்ச அடிப்படை காரணியாய் செயல்பட்டு இருக்கு. அப்போ அன்பின் மொழி அறிகிறதுக்கு இந்த ஹாலி ஒரு அனுபவ புரிதல். ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது பெண் லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனவரு சரியான வசதி இல்லாத குடும்பத்துல இருக்காங்க. சோ தாய் தன்னோட கணவனை தவறா பேசிட்டாங்க. அதை அவங்களால ஏத்துக்க முடியல, பிரிஞ்சுட்டாங்க. 6 வருஷமா தன்னோட மகளை பேச முடியல, எதுவுமே தொடர்பு கொள்ள முடியல. பட் ஆனா இவங்க நல்ல வசதி எல்லாமே உறவுகளோட இருந்தாங்க. பட் ஆனா அந்த மகளுடைய பிரிவை அவங்களால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு ரொம்ப புலம்பிட்டே இருந்தாங்க. 6 வருஷம் கடந்து போயிடுச்சு. அப்போ அந்த மலர்களை பத்தி அவங்க நமக்கு கிட்ட வந்திருந்தப்போ அவங்களுக்கு நான் சொல்லியிருந்த விஷயம், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருந்தாங்க. நான் ஹாலி அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தேன். அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு கொடுக்க முடியாது, அதனால அவங்களோட பேர் எழுதி வச்சு ஒரு டம்ளர்ல கிளாஸ் வாட்டர்ல ஹாலிய டெய்லி போட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது தொடர்ந்து அவங்க ஒரு 3 மாசம் செஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழல்னால அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த சூழலுக்கு வரும்பொழுது எதர்ச்சியா பார்க்கும் பொழுது இவங்க ஏங்கிட்டே இருந்திருக்காங்க, எப்படியாவது பேசிட மாட்டோமோ அப்படின்னுட்டு. அவங்க திடீர்னு பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்து ஓடி கட்டி பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. ஏன்னா இங்க என்ன பேச போறேன்னு ப்ரிப்பேர் ஆகி போயிருக்காங்க. எப்படி சரி செய்யறது, இதை எப்படி நான் கன்வின்ஸ் பண்றது, யாரை வச்சு பேசுறதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு போயிருக்காங்க. பட் ஆனா அங்க எங்கேயுமே பேசல, செய்யல. பார்த்த உடனே தன்னை அறியாம அந்த அன்பு அப்படின்றது முழு தன்மையில எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. சோ அவங்க சொன்ன விஷயம், நான் டம்ளர்ல டெய்லி போட்டிருக்கேன், நானும் எடுத்திருக்கேன். இத்தனை வருஷம் நான் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அனுபவத்துல இந்த மலர்கள் செஞ்ச மிராக்கிள்ஸ என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு இது சார், அபார்ட்மெண்ட்ல நிறைய நேரத்துல சண்டை சச்சரவு வரும். இந்த ஷூராக் வைக்கிறதுக்கு, கோலம் போடுறதுக்கு, பொருள் ஏதாவது வைக்கிறதுக்கு, வண்டி பிரச்சனைன்னு அடிக்கடி நிறைய வந்துட்டே இருக்குன்னு ஒருத்தவங்க நண்பர் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், நீங்க டெய்லி வாசல்ல ஹாலி தெளிச்சுட்டே வாங்க, வண்டி நிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி நீங்க வெளியே தெளிச்சுட்டே இருங்க, இந்த பிரச்சனை சரியா போயிரும் அப்படின்னுட்டு. அவங்க தொடர்ந்து தெளிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்ளம் வரவே இல்லை. அவங்க இயல்பா நட்பு ரீதியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க சார். ஹாலியுடைய அன்பே சிவம், அன்பே இன்ப ஊற்று, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். எல்லா மதங்களும் இததான் சொல்லுது. அன்பதான் மதத்தை தோற்றுவித்து சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நமக்கு எந்த மதமும், எந்த இனமும், எந்த மொழியும், எந்த ஜாதியும், எந்த நாடும் எந்த இதுவும் தேவையில்லை. மலர்கள் இருந்தால் நான் என்னை காண முடியும்ன்றத கிட்டத்தட்ட 4.5 வருஷமா நான் சொல்லினேன். ஏன்னா இது ஈஸி. நமக்கு உதவாத எந்த மொழியும், நமக்கு உதவாத எந்த மதமும், நமக்கு காட்டாத எந்த புத்தகங்களும்
எந்த குருமார்களும் அவசியமற்றவர்கள். இயற்கையே போதும். வேர்ட்ஸ் சொன்னார் இல்லையா, ஒரு சின்ன குச்சி அது சொல்லும் மிகப்பெரிய ஞானிகளுடைய கருத்தை விட மிக மிக அதிகமாக நமக்கு 38 வழிகள் இருக்கு ஞானம் அடைவது. எல்லாத்தையும் பேட்டனை உடைக்கிறது. இறுக்கத்தன்மையிலிருந்து நான் காட்சியாகவும் சாட்சியாகவும் இருக்கிறேன் என்று கூற வைக்கும் மலர். டிவைன் ஆல் என்கம்பாசிங் லவ், அதாவது இந்த அன்பு மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல நிலையானது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கான ஒரு மலர். அன்பு பொழிந்து கொண்டே இருத்தல், அன்பே பிரதானம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் அன்பால் பிணைக்கப்பட்டுள்ளது. சோ மரம் காற்று கொடுக்குது நம்மளுக்கு, அதே மாதிரி பறவை எல்லாமே அன்போட இருக்குது. அனைத்து உயிர்களும் அன்பின் பிரவாகமாய் இருக்கிறது. மனுஷங்க மட்டும்தான் அறிவு அதிகமா யூஸ் பண்றதுனால அந்த அன்பு குறையிறப்போ மத்தவங்க மேல கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அந்த போட்டி, பொறாம, வஞ்சம், பழிதிக்கிறது, அன்னைக்கு நடந்த விஷயம் அப்படின்றத திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேசுறது உலகம் பிரபஞ்சம் அன்பா இருக்குது, இயற்கை அன்பா இருக்குது, கோழி குஞ்சுகள்லாம் அன்பா இருக்குது, உயிரினங்கள் அன்பா இருக்குதுன்னு. அது உணர்வு ரீதியா மாறி வாழ்க்கையா மாறினாதான் ஃபிளவர் கான்சியஸ்னுடைய தன்மை புரிதுன்னு அர்த்தம். ஒரே க்ஷணத்துல கூட நமக்கு ஒரு கோபம் மத்தவங்களை வெறுப்புணர்வோடு பாக்குறோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த வெறுப்புணர்வை கொஞ்ச நேரத்திலே இது வெறுப்புணர்வு, ஹாலி மனநிலை, இது ஹாலி தேவைப்படக்கூடிய தன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரைட்டு. நாம இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய செல்கள், ஒவ்வொரு செல்லும் அன்பால் விழுந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இணைந்து இருக்கிறது. நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா ஹாலியோட மொத்த உருவம் எல்லாமே இணைந்த ஒரு செயல்பாடு. அந்த மாதிரி இணைந்த செயல்பாடு இந்த பிரபஞ்சமும் நானும் இணைந்த செயல்பாடு. நான் தனித்து விடுபட்ட ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் தரைக்கு வந்த மாதிரி நான் தவிச்சுக்கிறேன். என்னுடைய உயிர் என்பது தண்ணி, என்னோட உயிர் என்பது அன்பு என்பதை மறந்துட்டேன். நான் அன்பின் வயப்பட்டவன் மறந்துட்டேன். நான் தனித்த விடுபட்டவனா நினைச்சிட்டே இருக்கிறேன். நான் த ஹோல் யூனிட்டி, அதாவது ஹோல்னஸ், யூனிவர்ஸ் அப்படின்னா. யூனினா சிங்கிள், வேர்ஸ்னா பாட்டு, சிங்கிள் சாங். யூனிவர்ஸுக்கு மீனிங் என்னன்னா, யூனினா ஒன்னு, வேர்ஸ்னா பாடல். இங்கிலீஷ்ல வேர்ஸ்னா பாடல். யூனிவர்ஸ்னா நாமெல்லாம் ஒரு பாடல், ஓர் அன்பின் ஒரு தனித்தனி கூறுகள், ஒரு அன்பின் தனித்தனி கூறுகள். இது பாடமா படிக்கிறதுக்கு, பாடமா நடத்துறதுக்கு எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. வாழ்க்கையா மாத்துங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், குறையே இருக்காது. பேட்சுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது, அப்பா மேல கோவம் இருந்தது, அது எல்லாத்தையும் அவரை விட்டு வெளில வர்றதுக்கான ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் தான் அவர் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அவரோட அந்த தன்மையில இருந்து அவரை விடுபடுறதுக்காக தன்னைத்தானே உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும், செல்ஸ்ல இருக்கிற இன்டாலரன்ஸ் பதட்டத்தை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு அவருக்கு பீச் கிடைச்சிருந்திருக்கு. அதை தொடர்ந்து அவரு செல்ல இருக்கிற விஷத்தை எடுக்கிறதுக்கு கிராப் ஆப்பிள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் அவரோட செல்ல ஒரு புதிய கோணத்துக்கு மாற்றுறதுக்கு வால்நட், அதை தொடர்ந்து ஒவ்வொரு செல்லும் அந்த பிரதிபலிக்க ஹாலியும் கிடைச்சிருக்கு. இந்த பிரபஞ்ச வரிசையா அவருக்கு அதே மாதிரி அவரு ஒரு ஞானின்ற மாதிரி அந்த மாதிரி அவருக்கு எல்லாத்தையும் வரையறுத்து கொடுத்திருக்கு. நாமளும் அதே வரிசையில தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த மலர்கள் எதுக்கு அப்படின்னா, வெளி மனிதரை எடை போடுறதுக்கு இல்ல, என்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன்றத புரிஞ்சு அதை மாத்திக்கிட்டு அன்பின் சொரூபமா இருந்தோம். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம வெளியில இருக்கிறவங்கள பார்ப்போம், வெளியில இருக்கிறதும் நம்மளுக்கு அப்படிதான் தெரியும். சோ அப்படின்றத உணர்த்துற மலர் தான் இந்த ஹாலி. அலிலத் மன்சூர் அலிகான் ஏற்கனவே ஐயாவும் சொல்லியிருப்பாரு. அவர் எப்பயுமே அவரை எது பண்ணினாலும், அவரை ரொம்ப துன்புறுத்தி அவரை கொல்ற அளவுக்கு போனா கூட அவர் நான் தான் அன்பு, நான் தான் உண்மை, நான் தான் கடவுள், அதை மாத்தி மாத்தி பெரியவங்க பேச மாட்டாங்க. சாந்தமும் சமாதானமும் பேரன்பும் பேரமைதியும் அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தால் புன்கணீர் பூசல் தரும். அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம், அன்பே மௌனம், அன்பே மோட்சம், அன்பே பிரம்மமும், அன்பே அனைத்தும். எல்லாத்துலயும் கரெக்டா சொல்லிக்கிறாங்க. அது புத்தகத்திலே இருக்குது. வாழ்க்கைக்கு மாற்றுவதற்கு மலர்கள் வழி செய்கிறது. ஹாலி அதை பிரதானமா செய்யும். பேரன்பின் பெருவெளி நான், பேரன்பின் பெருவெளி. அப்போ நான் எப்படி இருக்கும், அதுதான் பேரன்பின் பெரு வெளி நான் அப்படின்றதுதான் ஹாலி.